நான் பூர்ணவல்லி சட்டமன்ற தொகுதி சார்ந்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் விமல் பேசுகிறேன். இன்னைக்கு பூர்ந்த சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மதிப்புக்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் பிரகாசம் அவர்கள் வேட்பாளராக நிற்கிறாரு. அவரை பற்றி சொல்லணும்னா, தளபதியுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து இன்று வரையும் தலைவருக்கு உண்மையாகவும் உத்தமமாக உழைச்சி கொண்டிருக்கிறாரு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தலைவர் அவருக்கு இன்னைக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டாக அறிவிச்சிருக்காரு. நேற்று அவருடைய மனுவை பூர்ணவல்லியில் நாங்கள் சமர்ப்பிச்சுட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா, பூர்ணவல்லி சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு திமுக சார்பாக கிருஷ்ணசாமி முன்னாள் எம்எல்ஏ நிற்கிறாரு. போன வாட்டி அவர் தான் நின்னார், வெற்றி பெற்றார். இந்த தடவை அவர் நிற்கிறாரு. இதை நான் எப்படி பார்க்குறேன்னா, போன தடவை பார்த்தீங்கன்னா அவர் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். தமிழகத்திலே பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அவர் ஜெயிச்சார், அணிலிருந்து பார்த்தீங்கன்னா தொகுதி பக்கமே வந்தது கிடையாது. அதாவது நான் வசித்து கொண்டு இருக்கிறோம் கிராமம் பார்த்தீங்கன்னா அன்னமேடு. இந்த அன்னமேடில் பார்த்தீங்கன்னா போன வாட்டி அவர் கேண்டிடேட்டாக அறிவித்து வாக்கு சேகரிப்புக்கு மட்டும் தான் வந்தார். அதுக்கப்புறம் எப்பயாவது நலத்திட்டங்கள் உதவி பண்ணோன்னா வருவார். அதை தாண்டி தொகுதி பக்கம் வந்ததே கிடையாது. இன்னைக்கு குறிப்பாக சொல்லணும்னா, பூர்ணவல்லி சட்டமன்ற தொகுதி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு காலத்தில் அது பார்த்தீங்கன்னா கிராமமாக இருந்தது. விவசாயத்தை நம்பி வாழ்ந்தத மக்கள். ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளடைவில் அது ஒரு நகர்ப்புறமாக வளர்ந்துட்டு வருது. அதாவது பார்த்தீங்கன்னா புறவழி சாலை இருக்குது. புறவழி சாலையில் இருந்த எல்லா கிராமங்களையும் விவசாய நிலத்தையும் எடுத்துட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போ அந்த மக்களுடைய முக்கியமான தேவைகளை பார்த்தீங்கன்னா அந்த சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ பூர்த்தி செஞ்சுட்டாருன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா, இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பல்வேறு தொழிற்சாலைகளாக வருது. அதுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். வேலை வாய்ப்பு கொடுக்கல. அவர் அதுக்கான முயற்சிகளை எடுக்கல. குறிப்பாக கிராமங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவம் பின்தங்கி இருக்கு, கல்வியில் பின்தங்கி இருக்கு. ஒரு என்னுடைய பகுதியிலே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 2000 பேர் வசிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப சுகாதார நிலையமே கிடையாது. நாங்கள் ஏதாவது ஒரு தேவைன்னா எதாவது தேவைன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நகர்ப்புறத்துக்கு தான் வரணும். நாங்கள் பல்வேறு தடவை ஊராட்சி மன்ற தலைவர்கிட்டையும் நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம், எம்எல்ஏ கிட்ட கோரிக்கை கொடுத்துருக்கோம். ஆனால் இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு பதிலும் கிடையாது. நாங்கள் கேட்ட எந்த கோரிக்கையும் அவங்க ஏற்று அதை பூர்த்தி செஞ்சது கிடையாது. ஆனால் இன்னைக்கு தளபதி அதாவது கண்டிப்பாக 2026 தளபதியோடைய ஆட்சி தான் வரப்போகுது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தளபதி வந்துட்டாருன்னா நாங்களே முன்னிருந்து எங்களுடைய தேவைகள், அதாவது நாங்கள் தலைவர் கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இருந்தே எங்களோட தேவைகள் அதிகமாக இருந்தது. இன்னைக்கு தலைவர் பின்னாடி ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, அவர் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கையில் தான். கண்டிப்பாக செய்வார். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வந்திருக்கோம். அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கான தேவைகளை, மக்களுக்கான தேவைகளை மக்களே உருவாக்கக்கூடிய ஒரு மனநிலையில் நாங்கள் இருக்கோம். அதனால தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் பின்னாடி வந்திருக்கோம். ஏன்னா இந்த 2 கட்சிகள் ஆண்டு, அதாவது அஇஅதிமுகவும் சரி, திமுகவும் சரி, இன்ன வரையும் எங்களை ஆண்டாங்களே தவிர எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எந்த ஒரு தேவைகளையும் எங்களுக்கான பூர்த்தி செய்யலை. ஸோ நாங்கள் இன்னும் வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கிறோம். ஆனால் அவங்க வளர்ச்சியில் முன்னோக்கி போயிட்டு இருக்காங்க. பொருளாதாரத்தில் வளர்றாங்க, தனிப்பட்ட முறையில் வளர்றாங்க. ஸோ தன் குடும்பம், தன்னை சார்ந்தவங்க இப்படி தான் வளர்ச்சி இருக்கே தவிர, ஒரு கிராம வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம வளர்ச்சியோ, ஒரு கிராமத்தில் இருக்கிற விவசாய வளர்ச்சியோ, பொருளாதாரத்தில் வளர்ச்சியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது எங்களுக்கு முக்கியமாக நாங்கள் வேண்டெடுப்போம். தலைவர் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கலன்னு சொல்றாரு. தலைவர் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திச்சா எவ்வளோ பிரச்சனை ஆகுதுன்னு உனக்கு தெரியும். ஒரு இடத்துல கேதரிங் ஆனாலே ப்ராப்ளம் ஆகுது. அவர் பத்திரிகையாளரை சந்திக்க கூடாதுன்ற ஒரு மனநிலையெல்லாம் கிடையாது. சரிங்களா? அவர் பல்வேறு கட்டங்களை, பல்வேறு நெருக்கடிகளை தாண்டி வராரு. மக்களை சந்திக்கிறாரு, மக்கள் பிரச்சனைகளை சந்திக்கிறாரு. பத்திரிகையாளர்கிட்ட சந்திப்பு இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க அப்படி சொல்லிட முடியாது. எத்தனையோ பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கு. சரிங்களா? அதை தாண்டி அதுக்கு கீழே இருக்கிற தலைவர்கள், அதாவது தலைவருக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாருமே தலைவர் என்ன சொல்ல வராரோ அது எல்லாத்தையும் பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லை நீங்க முழுமையா நீங்க சொல்லிடும். அதாவது கரூருக்கு
நடந்த சம்பவம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 2 வருஷம் ஆச்சு. அதனால தலைவருக்கு அனுமதி கிடையாது. உள்ள போகுறதுக்கு அனுமதி கிடையாது. ஆனா குறிப்பிட்ட அந்த 30 நாட்கள் கழிச்சு, அவங்க அனுமதி குடுத்த பிறகு போய் பார்த்துட்டு தான் வந்தாரு. சரிங்களா? அதுவும் இல்லாம அவரு அங்க நேரடியா போனா பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. எல்லண்டோ பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் கருத்துல கொண்டு தான் தலைவர் அங்க பணியூருக்கே அவங்கள அழைத்து வந்து என்ன தேவைகளோ, அவங்களுடைய குறைகள் என்ன, அவங்களுக்கு நடந்த உண்மைகள் என்னன்றது எல்லாத்தையும் கண்டறிஞ்சு, அந்த குடும்பத்த மொத்தமா தத்தெடுத்துக்கிட்டாரு. அதாவது தலைவர் அங்க போகல அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது. தலைவர் போயிட்டு தான் வந்தாரு. இந்த பிரச்சனைகள் மேற்கொண்டு வளராம இருக்கணும். முதல்ல அவருடைய மனநிலை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு பிரச்சனைனா உடனே அங்க போயிடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அங்க போனா என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும்? அத நீங்க கொஞ்சம் புரிஞ்சுகிட்டு அத கையாளணும். திரையுலகத்துக்கு பின்னாடி கூடுற கூட்டம் வந்து ஓட்டா வாங்காதுன்னு சொல்லிட்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே சொன்னாங்க. விமர்சனம் பண்றவங்க விமர்சனம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இந்த ஓட்டுலாம் இந்த பின்னாடி கூடுற கிரவுட் வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆகாது நீங்க நினைச்சீங்கன்னா, அது நீங்க சொல்றது உங்க கேள்வி தான் தவறுன்னு நான் சொல்றேன். கண்டிப்பா அது ஓட்டா மாறும். எப்படி சொல்ல வரேன்னா, நீங்க திருச்சியில நடந்த முதல் அந்த பிரச்சார கூட்டத்தில பார்த்தீங்கன்னா, நான் திருச்சி முடிச்சுட்டு தலைவர் வந்து கரூருக்கு வராரு. சாரி அரியலூருக்கு வராரு. அரியலூருக்கு வரும்போது, அங்கிருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்றாங்க. ஒரு பின்தங்கிய கிராமத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டரு சொந்தமா ஒரு வாடகை கார எடுத்துக்கிட்டு, தலைவர போய் பார்க்குறாங்க அப்டின்னீங்கன்னா, அத நீங்க எப்படி வந்து ஒரு ரசிகரா மட்டும் நீங்க பார்க்குறீங்க? ஒரு 2000, ரூ. 3000 செலவு பண்ணி, அந்த கிராமத்திலிருந்து தலைவர போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ரூ. 3000 செலவு பண்றவங்க, இன்னைக்கு நீங்க ரூ. 500, ரூ. 600 கூடுற கூட்டம் கூட கிடையாது. நீங்க காசு குடுத்து கூட்டு வரீங்க. ஆனா தன்னுடைய காசையே செலவு பண்ணி வராங்க. இத எப்படி நீங்க வந்து ரசிகரா மட்டும் பார்க்குறீங்க? ஏன் ஓட்டா வராதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இத நீங்க வேற விதமா திருப்புறீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா கூடுற கூட்டம் அத்தனையுமே ஓட்டா மாறும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு திமுக, அதிமுக பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஒரு திமுகவுடைய மகன், ஒரு அதிமுகவுடைய மகன், அதாவது அவங்கலாம் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சாரத்த மேற்கொள்றாங்க. அந்த அரசியலோட கொள்கை, அந்த கட்சியோட கொள்கையும் சரி, ஒரு வாட்ஸ்அப்பா வைக்கிறதும் சரி, ஒரு ஸ்டேட்டஸ்ல Instagramல போடுறதும் சரி, கட்சி சார்ந்தவருடைய வாரிசுகளா தான் இருக்கு. ஆனா, இன்னைக்கு தலைவர் பின்னாடி போடுற ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு Instagram, ஒரு சோசியல் மீடியா நீங்க எது எடுத்தாலும் சரி, பொதுமக்கள், குறிப்பாக கல்லூரி மாணவர்கள், கல்லூரி மாணவிகள், இவங்க பார்த்தீங்கன்னா, குறிப்பா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு ஆதரவு குடுக்குறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில பிரச்சாரம் பண்றாங்க. உங்களுடைய உங்களுடைய வாக்குகள தலைவருக்கு செலுத்துங்க. தளபதி விஜய்க்கு செலுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாக்குகள சொல்றாங்க. இத நீங்க எப்படி வெறும் ரசிகரா மட்டும் நீங்க பார்க்குறீங்க? இத கூடுற கூட்டமா மட்டும் பார்க்குறீங்க? இன்னைக்கு பெரம்பூர்ல பார்த்தீங்களா? ஆளுங்கட்சியுடைய முதலமைச்சர் போறாரு, வருகை தரல. ஆனா தலைவர் வரும்போது அந்த தெருக்களே தெரியல. முழுமையா பார்த்தீங்கன்னா மக்களுடைய தலைகள் தான். கண்டிப்பா 2026ல அத்தனை கூட்டம் தலைவருடைய பின்னாடி கூறா அத்தனை கூட்டமும் வாக்கு சதவீதமா மாறும். அவங்க மேல அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, வழக்குகள் பதிவு செய்றாங்க. சரிங்களா? ஒரு ஒரு அரசியல்ல அதாவது இன்னைக்கு தாவேக்கா வேட்பாளர்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஃபெமிலியர் பேஸ்னா கிடையாது. யாருக்குமே அறிமுகம் இல்லாத ஒரு புதுமுகம் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அவங்கள பத்தி ஒரு குற்றங்கள் சொல்றதோ, இதெல்லாம் இருக்கு. ஆனா வழக்குகள் பதிவு செஞ்சிருக்காங்களே தவிர, இது விசாரணைன்னு ஒண்ணு இருக்கு. விசாரணை முடிச்சு, அவங்க உண்மையா நிரூபிக்கப்பட்டா மட்டும் தான் அவங்கள நம்ம வந்து குற்றவாளிகளா நம்ம பார்க்க முடியும். இன்றளவிலும் பார்த்தீங்கன்னா, அரசியல் பின்புலங்கள் பல்வேறு இருக்கு. அதனால ஒரு மாவட்ட செயலாளர் மேலயும் சரி, ஒரு கட்சி இப்ப இருக்கிற புது கேண்டிடேட் மேலயும் விமர்சனங்கள் வர்றது, அது இயல்பு தான். அத நம்ம வந்து அத நம்ம அப்படியே எடுத்துட்டு போக முடியாது. அது அவங்க அந்த அந்த தவறுகள் பண்ணாங்களான்னா கண்டிப்பா கிடையாது. அதுக்கான ஒரு விசாரணைகள் இருக்கு. விசாரணைகள் முடிந்த பிறகு தான் தெரியும். அவங்க பண்ணாங்களா, பண்ணலையான்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க. பூந்தமல்லி மக்கள் ஏன் அ தாவேக்காக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றளவும் பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனா, தொகுதிக்கு நன்மை யாருன்னா செஞ்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இன்ன வரையும் செய்யல. அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி தொகுதியில பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லி டூ மவுண்ட் ரோட் பார்த்தீங்கன்னா, 3000 கடைகள வந்து அகற்றிட்டு இருக்காங்க. 3000 கடைகள எடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சாலை விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. ஆனா, இன்னமும் சரி மக்களுடைய பிரச்சனை தீர்ந்ததா? கிடையாது. இன்னும் மக்களுடைய பிரச்சனைகள் தீரல. இன்னும் டிராஃபிக் அதிகமா இருக்கு. இன்னும் பல்வேறு திட்டங்கள் இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நசரத்பேட்டைய ஒரு எம்.எல்.ஏ இருந்தாக்கா, ஒரு நசரத்பேட்ன்றது ஒரு அடையாளம். அந்த அந்த அடையாளத்தையே அழிச்சுட்டாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெட்ரோ ஸ்டேஷனுடைய பேர் வந்து நசரத்
பேட்டை ரயில் நிலையமா, மெட்ரோ ரயில் நிலையமா தான் வைக்கணும்னு சொல்லிட்டு மக்கள் கோரிக்கை வச்சாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அது புறவழி சாலை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் ஆயிடுச்சு. ஒரு பெரிய அடையாளம். ஒரு அடையாளத்தையே அழிக்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கு. கண்டிப்பா பூந்தமல்லி தொகுதியில வந்து தமிழக வெற்றி கழகம் வந்துச்சுன்னா, கண்டிப்பா மக்களுடைய நலன் சார்ந்த விஷயங்கள நாங்க கையில எடுப்போம். முக்கியமா குறிப்பா சொல்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் பல்வேறு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டு மனை பட்டாக்கள் இல்லாம இருக்காங்க. அவங்க பல்வேறு முறைகள் வந்து அதாவது மாறி, மாறி அரசியல்வாதிகள் மாறுறாங்க. அவங்க கிட்டலாம் கோரிக்கை வைக்கிறாங்க. ஆனா இன்னும் இன்றளவும் அவங்களுடைய தீர்வுகள் எட்டப்படல. இன்னும் அவங்களுடைய தீர்வுகள் முடியல. இன்னும் அவங்களுக்கு அந்த நிலம் அவங்களுக்கு வந்து பட்டாக்கள் கிடைக்கல. ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏ வந்தாருன்னா, கண்டிப்பா நாங்களே ஒரு குழுவ ஆரம்பிச்சு யார் யாருக்கெல்லாம் வீட்டு மனை பட்டாக்கள் இல்லையோ, அவங்களுக்கு விசாரணைகள் செய்து, அதன்படி உரிய நடவடிக்கைகள் எடுத்து அவங்களுக்கு பட்டாக்கள் வழங்க செய்வோம். ஸோ இது முக்கியமான ஒரு தேவை. ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடு, அதுக்கான பட்டாக்கள் இல்ல வேணும். ஆனா அதுவே இல்லாம இன்னைக்கு மக்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏ அவருடைய சொந்த இதுல அவரு செய்யணும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் செய்ய தவறிட்டாரு. சாலை வசதிகள் இல்ல. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா சாலைகளும் பார்த்தீங்கன்னா புதுசா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ எலக்ஷன் நெருங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற எல்லா குண்டு குழியுமா இருக்கிற சாலைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்கன்னா, நிரப்பிட்டாங்க. ஆனா இது வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலுக்காக செஞ்ச மாரி தான் இருக்கே தவிர, ஆனா ஒரு மக்கள் சேவைக்காக செஞ்சாங்கன்னா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இதெல்லாம் வந்ததுன்னா, நாங்க கண்டிப்பா மாற்றுவோம். கண்டிப்பா இதெல்லாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா, அப்படி செய்ய மாட்டாங்க. நாங்களே முன்னிருந்து மக்களுடைய தேவையான போக்குவரத்து, அதாவது சாலைகள வந்து முதல்ல சீரமைப்போம். அடுத்தது ந கிராமங்கள வந்து வலுப்படுத்துவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான சூழ்நிலைகள் உருவாக்கும். இன்ன வரையும் பார்த்தீங்கன்னா, போக்குவரத்துகள் வசதிகள் கிடையாது. மாநகர பேருந்துகள் உள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா வரல. எவ்வளோ பேர் சிரமப்படுறாங்க. மாணவிகள் சிரமப்படுறாங்க. கல்லூரிகளுக்கு செல்றதுக்கும், பள்ளிகளுக்கு செல்றதுக்கும், நேரத்துக்கு செல்றதுக்கும் முடியல. அப்போ ஒரு போக்குவரத்து வசதிகளே இல்லாத ஒரு கிராமங்கள் எவ்வளோ இருக்கு. இதெல்லாம் வந்ததுன்னா நாங்க மாற்றுவோம். அதாவது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைகள்னு ஒண்ணு இருக்கு. முதல்ல அடிப்படை தேவைகளே பூர்த்தி செய்யல. ஒரு எம்எல்ஏ ஆயி இன்ன வரையும் தொகுதியில வரல. ஆனா நேத்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு 4 கிலோமீட்டர் நடந்தே வந்து வேட்புமனு தாக்குறாங்க. சரிங்களா? ஆனா இன்னைக்கு அரசியலுக்காக ஒரு 4 கிலோமீட்டர் நடக்குறாங்க. ஆனா மக்களுக்காக 1 கிலோமீட்டர் கூட நடக்கல. ஒரு 100 அடி கூட மக்களுக்காக நடக்கல. இதுதான் இன்னைக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா, ஆளுங்கட்சியோட திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்படிதான் இருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, வாக்கு வாக்கு பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய செயல்களே தவிர, மக்கள் சார்ந்த நலன்கள் இருக்க பார்த்தீங்கன்னா, நலன்களே இல்ல. அதனால கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு மக்களிடத்துல பெருவாரியா இருக்கு. கண்டிப்பா இந்த 2026 பூந்தமல்லி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக சார்ந்த அண்ணன் பிரகாசம் அவர்கள் வெற்றி பெறுவார் என்பதை நாங்க உறுதியாக தெரிவிச்சுக்கிறோம்.